எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நைட் டிஃபன் என்ன உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்க? சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? டிஃபனா வெரைட்டி சாதமா என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வந்து இப்போ ஈவினிங் தான் எங்கள் மகனும் மருமகளும் வந்தாங்க. என்னப்பா எதாவது செஞ்சு தருமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம், நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. மேலே போய் தோசை ஊற்றி எடுத்துட்டாங்க. அதனால் மத்தியானம் ஊற வச்ச அரிசி அப்படியே இருந்ததுப்பா, அதனால வீண் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் வந்து அந்த ஒரு டம்ளர் சாதம் வச்சு இன்றைக்கி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சாப்பாடே. ரசம் இருக்குது, மாம்பழம் இருக்குது. பாருங்க தட்டில் போடுறேன். சுட சுட சூடாக ஆவி பறக்க சாப்பாடு தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தயாராக இருக்குது. இது பாருங்க தட்டில் சும்மா 2 கரண்டி அப்படியே அள்ளி போட்டுடலாம். 2 கரண்டின்னு 4 கரண்டி போடுறேன்னு சொல்லாதீங்க, சின்ன கரண்டியில் தான்ப்பா போட்டுருக்கேன். ரசத்தை வந்து நான் ஊற்றினா பிடிக்காது அப்பாவுக்கு, அப்பவே ஊற்றுவேன். ரசம், மாம்பழம், இவங்க வடகறி, மாலதிக்கா வீட்டிலேருந்து வடகறி கொடுத்து விட்டாங்க, அது தொட்டுக்கிறதுக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடா, டிஃபனா, வெரைட்டி சாதமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, வியூவர்ஸே வர மாட்டேங்குது. அப்பா வந்து வாழ்க்கை வரலாறுலாம் போடுறாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கருணை காட்டுங்கப்பா. எதுவுமே லைக்கும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபும் வர மாட்டேங்குது. வயசான அப்பா அம்மா போடுறோம், அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று எங்களுக்கு கருணை காட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி அம்மா வீட்டில் சாப்பாடு இதான், உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, பாய்ங்க.